பெற்றோர் தாம் பிள்ளைய வந்து இப்படி தருதலையா வளருதுகளே. இந்த வார்த்தை கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இல்லையா? கரெக்டான வார்த்தைகள். ஏன்னா தருதலையா இல்லாம இருந்துச்சுன்னா இவ்வளவு மரணம் நிகழ்ந்திருக்காது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்க வந்து அழுதாருல, அழுதது நாடகம் இல்ல. ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் வந்து சினிமால பார்த்தா சின்சியரா நடிக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம். அவரு பெரிய ஹீரோ. அரசியல்ல வந்து ஹீரோ இல்ல, காமெடியன் அல்லது ஜீரோ. யாருக்காக உயிரிழந்தீங்க? அந்த செத்த உயிர் இருக்குல்லையா, அந்த ஆன்மா இருக்குல்ல, எதுக்காக செத்தோன்னு தெரியாமலே செத்து போயிடுச்சு. உன்னை தேடி வந்து ஆறுதல் படுத்த கூட சொல்ல கூட வந்து தலைவரும் தயாரா இல்ல. விஜய் உதயநிதி அரசியல்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கீழே இறங்கி அவ்வளவு தூரம் வேலை பார்க்கிறாரு. நீ வந்து சுயமா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல என்ன பண்ணிருக்க? Bharat Institute of Higher Education and Research. விஜய் வந்து அரசியல்ல மிகப்பெரிய காமெடியன் அல்லது ஜீரோ. சினிமால பார்த்தா சின்சியரா நடிக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம். அவரு பெரிய ஹீரோ. அரசியல்ல வந்து ஹீரோ இல்ல. ஓகே அப்படிங்கிறது. இப்போ இத வந்து இப்படி நம்ம பிரிச்சு சில விஷயங்களை வந்து பார்க்க முடியும். அரசியல்வாதி நடிகர். சினிமால அவருக்கு நேரடியா போட்டின்னு சொல்லி கட்டமைக்கப்பட்டவர் வந்து அஜித். ஓகே, ஒரு நடிகரா அஜித் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகர். ஒரு நடிகரா அஜித் வந்து இப்ப என்ன பண்றாரு, முதல்ல என்ன பண்ணாரு, இப்ப என்ன பண்றாரு? அவர் வந்து ரேஸ்ன்னு போறாரு. விமர்சனம் வந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாரு, எங்க போனாலும் இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா வந்து லோகோ எல்லாம் போட்டு அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய நிறுவனம் அமைச்சு கோடிக்கணக்கா செலவு பண்ணி ஜெயிச்சு அங்கங்க வந்து இந்த இவரோட கம்பெனி இவரோடது ஜெயிக்குது. அதுல வந்து லோகோ இருக்கு. இவர் யாருன்னு கேட்டா தமிழ் சினிமால ஒரு நடிகர். ஓகே, தமிழ் சினிமாவுக்கு ஏதோ ஒரு வகையில உலக அளவுல வந்து பெருமை சேர்க்கிறாரு. ஓகே, அவரும் உச்ச நடிகர் அஜித். விஜய் வந்து அவரை தாண்டின உச்ச நடிகர். ஓகே, இந்த கம்பேரிசன் நீங்க வந்து ரஜினி கமலை விட்டுருங்க. அது வந்து முந்தைய தலைமுறையில இன்னைக்கு இருக்கிற நெக்ஸ்ட் தலைமுறையில இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற ரஜினி கமல் முந்தைய தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறையில விஜய் அஜித். இவர் அஜித் வந்து ஏதோ ஒரு வகையில தமிழ் சினிமாவுக்கு வந்து பேர் வாங்கி கொடுக்கிறார் உலக அளவுல. ஓகே, அப்போ இவர் வந்து ஒரு நடிகரா என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு கேள்வி வருதுல்ல, அந்த இடத்துலயும் வந்து ஒரு நடிகரா அஜித்தை கம்பேர் பண்ணா விஜய் வந்து வசூல்ல வேணா ஜாஸ்தி இருக்கலாம். ஆனா ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுக்கு என்னத்தை கொண்டு வந்து சேர்த்தாரு, பேர் கொண்டு வந்து இதுக்கு சேர்த்தாருன்னா இவர் நடிச்ச படங்கள் வந்து பெரிய அளவுக்கு போயிருக்கு. கேரளா நல்லா பேருக்கு. இதெல்லாம் தாண்டி இவருக்கு வந்து நடிகரா விஜய் அஜித் அளவுக்கு பண்ணாரானா இல்ல. சரி, இது வந்து சினிமா வச்சிருங்க. அரசியல்ல இவர் வயசுக்கு போட்டி யாரு? போட்டா வந்து நீங்க ஸ்டாலின், திருமாவளவன், சீமான், எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் அண்ணாமலை, இல்ல இப்போ நயனா நாகேந்திரன், இதெல்லாம் விட்டுருங்க. அவர் வயசுக்கு இப்ப வந்து போட்டி எடுத்தாச்சுன்னா விஜய் அவரு உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் இங்க வந்திருக்கிறாரு. அவரு கட்சியோட தலைவர். இன்னும் ஒருத்தர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணலாம். ஒரே வயசு, கிட்டத்தட்ட ஒரே வயசு. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அவரே மேடைகள்ல பேசுறாரு. அப்ப வந்து டிஎம்கேவோட இளம் தலைவரா இவர் இருக்கார். இவ்வளவு ரொம்ப சிம்பிளா தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, இப்ப இவர் வந்து சொந்த உழைப்புல சொந்தமா முயற்சி பண்ணி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வர்றாரு. இவர் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. பொதுவா வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என்ன எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சதா, ஒரு துணை முதல்வர் வந்தாரு, போட்டி போட்டாரு, எம்எல்ஏ ஆனாரு, மந்திரி ஆனாரு, ஸ்போர்ட்ஸ் மந்திரி ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வர் ஆனாரு. ஓகே, அப்போ ஜாலி எனக்கெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி படுத்து தூங்காம ஜாலி அரசியல் அவர் பண்ணிருக்கணும். அது பண்ணிருக்கணும். ஓகே, அதுதான் சொல்ல வர்றேன். ஆனா எம்எல்ஏவை ஜெயிச்ச உடனே, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து தொகுதியில நிறைய போய் எல்லா இடத்துலயும் போனாரு. திருவல்லிக்கேணி அந்த அவர் தொகுதியில வந்து போனாரு. ஜெயிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கக்கூசா போய் இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணுங்க இப்படி பண்ண மனு வாங்கி அடுத்து கொஞ்ச நாள்ல சரி பண்ணாங்க. இவர் போய் இவரோட தொகுதி சரி, அவரோட தொகுதி தானே, அதனால இப்படி பண்ணாரு இல்லையா? இவரு கோவிட் காலகட்டத்திலேயே அவர் அங்க எல்லா கோவிட் காலகட்டத்துல நிறைய அலைஞ்சு பண்ணாரு. ஓகே, அவர் வந்து என்ன பண்றாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, அல்லது விதை போடுறாரு, அல்லது நிலத்தை வந்து பக்குவப்படுத்துறாரு. எதிர்காலத்துல நம்ம அரசியல்ல நிலைச்சு நிக்கணும்னா இந்த மக்கள் தான் நமக்கு ஓட்டு போடணும். அதுவும் வந்து வெறும் திருவல்லிக்கேணி மக்கள் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள். நம்ம வந்து என்ன கர்நாடகால போட்டி போட போறோம், கேரளால போட்டி போடுறோம். நம்ம இங்க தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வந்து போடணும், ஓட்டு போடணும்னா நமக்கு அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். இப்போ அவங்க வந்து லஞ்சம், கொள்ளை இதெல்லாம் இல்லாம இருக்கா? எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அரசியல்ல இல்லாமல் இருக்காது. அதை பத்தி பேச வர யாரா இருந்தாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இருக்கு, அதிகம் குறைச்சு யார் என்னங்கிறது தான். ஓகே, என்ன இப்போ இவரை வந்து விஜய்
உதயநிதி அரசியல்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு. இதுவரைக்கும் அரசியல் ரீதியா என்ன பண்ணிருக்காரு? இவர் வந்து அரசியல் ரீதியா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இருந்தா கூட அந்த இடம் பூரா அலைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளம் வந்திருக்கும் போது உள்ள இறங்கி எல்லாம் பண்ணாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. அப்புறம் இதை தாண்டி கரூர் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இங்க வந்து இந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சம்திங் ஒரு இது வச்சாங்கல்ல. அதுல ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுல இருந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து பேரா ஒலிம்பிக்ல இருந்து ஒலிம்பிக்ல இருந்து பேரா ஒலிம்பிக் இதுல இருந்து பரிசு வாங்கின ஆட்கள் அப்புறம் ஒவ்வொருத்தர் தன்னோட அந்த ஸ்போர்ட்ஸ்ல தன்னோட கதையை சொன்னாங்கல்ல, உண்மையில கண்ணீர் வந்துச்சுங்க. இவர் வந்து அவர் கையில அதிகாரம் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கபடியில சூப்பரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கபடி மைதானம் ரெடி பண்ணி தர்றேன், இல்ல போல் வால்ட்டு அந்த ஒரு போல் வால்ட் இது 1.5 லட்சம் ரூபா நான் வாங்கி தர்றாரு, இது எடுத்து தர்றாரு. இதுக்கு வந்து ஏகப்பட்டது வந்து கவர்மெண்ட் தான் கையில தான் கவர்மெண்ட். கிட்டத்தட்ட சொல்ல போனா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியான்னு சொல்றேன், ஸ்டாலினோட பையன், முதலமைச்சரோட பையன். அவர் நினைச்சா என்ன கிடைக்கும். அது வந்து தான் சொந்த இதுக்கு மட்டும் பண்ணாம இங்க வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஓகே, அப்ப இவர் இவ்வளவு தூரம் நல்லது பண்ணியிருக்காருல்ல. அப்போ அரசியல்ல வந்து இவர் வந்து இத்தனைக்கும் பெருசா இன்னும் பேர் வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? இவர் வந்து ஆலமரத்தின் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு செடி, அதாவது கலைஞர் என்ற ஆலமரத்துக்கு கீழே வந்து செடியா முளைச்சு வந்தவர் ஸ்டாலின். ஸ்டாலின் என்ற ஆலமரத்துக்கு கீழே செடியா முளைச்சிட்டு இருக்க உதயநிதி. ஆனாலும் அந்த செடியும் வீரியமா வளருதுங்கிறதான். நமக்கு வந்து எப்படின்னா திமுகவை ஜால்ரா போடணும், அண்ணா திமுக ஜால்ரா போடணும், இவங்களுக்கு ஜால்ரா அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு விமர்சன பார்வை. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கீழே இறங்கி அவ்வளவு தூரம் வேலை பார்க்கிறாரு. நீ வந்து சுயமா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல என்ன பண்ணிருக்க? மக்களை நேரடியா சந்திக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? தயக்கம் இல்ல, நல்லது பண்றது விஷயம் இறங்கி பண்ணணும்ல. தன் கட்டமைப்புல அங்கங்க எல்லாம் பண்ணு. அதிகபட்சம் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு பெரிய விமர்சனத்துக்குரியது 2 வருஷமா என்ன பண்ணாரு? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சு டாப்ல மார்க் எடுத்த 234 தொகுதியில உள்ள ஆட்களை பூரா கூட்டு வந்து பரிசு கொடுத்தாரு. அது வந்து கல்வியை ஊக்குவிக்கிறது தானே, எல்லாம் படிக்கிறவர்களை ஊக்குவிக்கிறது இல்ல. சரிங்க, கல்வி ஊக்கு எப்படி இவ்வளவு விமர்சன பார்வையோட பார்க்கணுமான்னு கேக்குறேன். ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். யாரோ விதைப்பாங்க, யாரோ களை எடுப்பாங்க, யாரோ விளைய வைப்பாங்க. நீ வந்து அறுவடை பண்ணி அதை மட்டும் எடுத்து போட்டு சூப்பர்னு சொல்லுவியா? அதுக்கு அகரம் பண்ணாங்க இல்லையா, பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பண்றது வந்து சேவை ஊக்குவிக்கிறது. இறங்கி பண்றாங்க. பல இடங்கள்ல இருந்து அதை வந்து ட்ரஸ்ட் ஆக்கி பல இடங்கள்ல காசை கொண்டு வந்து அவங்க வந்து படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்றாங்க. இவர் படிச்சு மார்க் வாங்கினவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. ஊக்கத்தொகை கொடுத்து அது வந்து சர்டிபிகேட் கொடுத்து அரவணைச்சு வர வச்சு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து என்னன்னா அவங்க கஷ்டப்பட்டு மேல படிச்சு வந்தவங்களை கூட நிறுத்தி வச்சு இவர் பேர் வாங்கிக்கிறாரு. அதாவது ஒரு படத்துல வந்து ஒரு இது வரும், ஒரு டயலாக் வரும், விதைக்கல ஆனா அறுவடை பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல டயலாக் வரும். ஓகே, அது மாதிரி யாரோ பெற்றோர், ஆசிரியர், அகரம் மாதிரி ஃபவுண்டேஷன், அரசு எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்களாம். படிச்சு வரதுல டாப்ல இருக்க 2 பேரா கூப்பிட்டு வச்சு நீ வந்து பரிசு கொடுத்து கூட நிக்க வச்சு போட்டோ எடுத்து நீ பேர் வாங்கிக்கிறீங்க. இது என்னங்க? இது வந்து கரெக்டான விஷயம்? நீ அரசியல் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? இது வந்து தவறா சரியா அப்படின்னு கேட்டா இந்த நல்லா படிக்கணுங்கிற ஊக்குவிக்கிறதுல வந்து கரெக்டான விஷயம் தான். ஆனா அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? அடிப்படையில் என்ன பண்ணிருக்க? அதுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பா. எனக்கு அடுத்து சரிங்க 38 மாவட்டத்துல கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. எதுக்கு 234 தொகுதியில இருந்து கூப்பிடுறீங்க? அப்போ ஒரு தொகுதியில இருந்து உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக வந்து நீங்க கருவியா பயன்படுத்துறீங்களா? இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் மக்களை இப்ப 10ஆம் கிளாஸுக்கு ஊக்குவிச்சோம்னா அடுத்து வந்து 2-3 வருஷத்துல வந்து ஓட்டு வந்துரும். அதனால 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க அடுத்து 1 வருஷத்துல ஓட்டு போட வந்துருவாங்க. அப்படி அந்த குழந்தைகளே கூட நீங்க சொல்லும் போது அது வருது. அந்த குழந்தைகளே கூட அரசியல் பேசுறாங்க. அடுத்த முதலமைச்சர் தான் வருவாரு கூட பேச வைக்கிறதானே. இந்த மாதிரி அண்ணன் அப்படி பேச இப்படி பேச அப்படி பேச வைக்கிறதானே. எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட். ஓகே, அது வந்து ஒரு தவறான நடவடிக்கைன்னு சொல்றேன். வந்து நீ வந்து பரிசு கொடுக்கணும்னா போய் தேடி போய் அங்கங்க போய் கொடுங்க. ஒரு பெரிய விழா வச்சு எல்லாத்தையும் கூட்ட வச்சு அதான் விளைய வச்ச விளைச்சலை வச்சு நீ வந்து பேர் வாங்குறது இருக்குல்ல, அது ஒரு தவறான பார்வை. நோகாம நொங்குதிக்கிறதா. இப்போ இதுல வந்து இவர் உதயநிதி வந்து பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டியா பிறந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறமா அவர் இறங்கி பண்றாரு அப்படிங்கிறதுல அவரை பாராட்டணும். அவர் துணை முதல்வரா வந்ததுக்கு தகுதியானவரா அப்படின்னு விமர்சனத்துக்குரியது. அது மக்கள் பார்த்துக்குவாங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து பேச போறது இல்லை. ஏன் பேசக்கூடாது அப்படின்னா துணை முதல்வருக்கு எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ வந்து ஏன் இவர் தான் தகுதியானவரா அப்படின்னா அது விமர்சனத்துக்குரியது. ஓகே, ஆனா அதை தாண்டி அவர் இறங்கி பண்றாரா, நீ இறங்கி ஒன்றும் பண்ணலையா, இதுதான் அரசியல்ல. ஓகே, அது போக இன்னொன்னு சொல்லணும். பெற்றோர்
தான் பிள்ளைய வந்து இப்படி தருதலையா வளருதுகளே வந்து இந்த நடிகனுக்கு வார்த்தை கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இல்லையா? அப்படி நம்ம சொல்லிட முடியுமா? கரெக்டான வார்த்தைகள். ஏன்னா தருதலையா இல்லாம இருந்துச்சுன்னா இவ்வளவு மரணம் நிகழ்ந்திருக்காது. இல்ல ஒரு கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டா அது ஒரு எப்படிங்க கூட்டம் வரும்? இல்ல விபத்து, அதுக்கு போய் நம்ம எல்லாரும் இப்படி குற்றம் சாட்டிட முடியுமா? முடியுங்கிறேன். நீங்க வந்து அந்த இதுல வந்து கூட்டத்துல அந்த கூரையை பிச்சுக்கிட்டு மேல வருது பாருங்க, எப்படி ஜோம்பி மாதிரி வர்றதெல்லாம் எப்படி வந்தது பாருங்க. அதை வந்து நெறிப்படுத்தல யாரு, நான் சொல்றது பெற்றோரை குறை சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, தான் பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்து காவு கொடுத்து யாரோ ஒரு நடிகருக்காக, யாரோ ஒரு புதுசா தொடங்கின அரசியல் கட்சி தலைவருக்காக உயிரை வந்து பலி கொடுத்து நீ வந்து தனிமையை வந்து அழுதுட்டு உட்காந்துருக்க. உன்னை தேடி வந்து ஆறுதல் படுத்த கூட சொல்லக்கூட வந்து அவ தலைவரும் தயாரா இல்லை, அந்த நிர்வாகிகளும் தயாரா இல்லை. யாருக்காக உயிரிழந்தீங்க? அந்த செத்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா இருக்குல்ல, எதுக்காக செத்தோன்னு தெரியாமலே செத்து போயிருச்சு. எதுக்காக பண்ணீங்க? அப்ப பெற்றோரை குற்றம் சொல்றேன். உங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க தெரியல, அதை வந்து நெறிப்படுத்தணும். அது போக இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். இப்போ பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இந்த நன்னறின்னு ஒரு பாடம் இருக்குல்ல, இருக்கா? இருக்கா? இருந்தா இப்படி வந்திருக்காதுங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும், வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ பீரியட் இருக்கும். ஓகே, ஸ்போர்ட்ஸ். அப்புறம் நன்னூல் நன்னறி அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் பீரியட் இருக்கும். ஓகே, அந்த பீரியட்ல வந்து இவர் இப்படி பண்ணாரு, புத்தர் இப்படி பண்ணாரு, மகாவீர் இப்படி பண்ணாரு, அந்த தலைவர் இப்படி பண்ணாரு, காந்தி இப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அரசியல் படுத்தாத நம்ம ஒழுக்கம் இருக்கு இல்லையா, நீதி ஒழுக்கம், ஒழுக்கமும் அது என்னன்னா எப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஃபீட் பண்ண முடியாது. ஒரே நாள் ராத்திரி கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது இப்ப நீ வந்து ரோட்ல போறதா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பைக்கை ஓட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடந்து போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு காரை ஓட்டணுங்கிறது வந்து விதி. அது டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வராது. அப்போ நீங்க இப்படித்தான் போகணும்னு இருக்கு. அது போக இந்த இடத்துல போனா சிக்னல் போனா ரெட் சிக்னல் அந்த வரப்போதா நீ நிறுத்தணும் அப்படிங்கிறது விதி. அது கொஞ்சமா சொல்லி மனசுக்குள்ள ஏறிடும். நீங்க தண்ணிக்குள்ள விழுந்தீங்கன்னா கையை கால ஆட்டணும், மிதக்கணும், நீந்தணும் அப்படிங்கிறது வந்து தனக்கே தெரியணும். ஓகே, எல்லாம் பழகணும். அப்போ பள்ளியில இருந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து இந்த நன்னூல் இருக்கு இல்லையா, அதை வந்து வேற கணக்கு வாத்தியாரோ பிசிக்ஸ் வாத்தியாரோ மற்ற ஆசிரியர்களோ அதை வந்து கடன் வாங்கி அல்லது இலவசமா வாங்கி அவங்க வந்து பாடம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், அறிவியல் பாடம் சமூக அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பூரா வந்து வலிச்சு எடுத்து நன்னூலே இல்லாம ஒன்லி இப்ப யாரை வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், ஒன்லி கல்வின்ற பேர்ல வந்து ஒரு டியூன் பண்ண மெஷினை உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து அக்கம் பக்கம் நல்லவங்க கெட்டவங்க யாரும் தெரியல. ஓகே, வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியல, காதல்னு என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாம பெற்றோர் உற்றார் உறவுகள் என்னன்னு தெரியல. அவங்க வந்து இந்த தருதலைன்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்ப நன்னூல் வந்து ஒழுங்கா கரெக்டா நடத்தல அப்படிங்கிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்க வந்து அழுதாருல, அழுதது நாடகம் இல்ல, ஆனா நாடகமாக விமர்சனம் வைக்கிறாங்க. அதான் நாடகமாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இவர் வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில இந்த நன்னூல் இருக்கு இல்லையா, இத வந்து நன்னறி வகுப்புகள் இந்த வகுப்புகளை இந்த 4 வருஷம் கம்பல்சரி நடத்தி இருந்தா ஒருவேளை இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்துக்க நான் நினைக்கிறேன். என்னது அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரணும். இல்ல இப்ப நீங்க இதை சொல்றீங்க, இந்த ஒப்பீடு நீங்க இப்ப எப்படி வந்து அரசியல்வாதி நடிகர்னு ஒப்பீடு வைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் இந்த நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பாக்குறேன். நீங்க அன்பில் மகேஷ் அவர்களை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இதே 3 நாளைக்கு முன்னாடியே திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வேற ஒரு நிகழ்ச்சியில அழுகுறாங்க. ஆமா, கண்கலங்கி அழுகுறாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட புதுமை பெண் அழுதாரு, முதல்வர் லேசா கண் கலங்கினாரு.